தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு மலைக்கு மாற்றுப்பாதையும் திருச்செங்கோடு தொகுதியிலே தோக்கவாடி பால்மடைக்கு இடையிலான சுற்றுவட்ட சாலையும் அறிவித்திருக்கிறார். தொகுதி மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன், மன நிறைவில்லை. இந்த ஆண்டு இந்த ஆட்சியின் போது 2023 அந்த சாலை புதிதாக 2 அடுக்கு சாலையாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதனுடைய கால நேரத்தை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த மதுரவாயல் துறைமுகம் சாலை என்பது மரியாதைக்குரிய அண்ணன் TR பால் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த பொழுது 16 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிடப்பட்ட சாலை. பொதுமக்களை பொறுத்தவரை 16 ஆண்டுகளாக இந்த பணிகள் துவக்கப்பட்டு இப்பொழுது கிடப்பில் கிடக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அன்றைக்கு ஆட்சி மாறிய பின்னால் தலைமைச் செயலகம் போல இந்த சாலையும் கைவிடப்பட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தாமதப்படுத்தப்பட்ட இந்த சாலை மிக முக்கியமான சாலை. இன்றைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கான சாலை. ஏற்றுமதியாளர்களுடைய ஏற்றுமதி பொருட்களை துறைமுகத்திற்கு தங்குதடை இல்லாமல் கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சாலை. அந்த சாலை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த சாலையை அமைக்காத காரணத்தினால் இந்தியாவே பொருளாதார நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. இரவிலே மட்டும்தான் ஏற்றுமதியாளருடைய பொருட்கள் துறைமுகத்துக்கு செல்ல முடியும். பகலிலே இப்போது செல்லுவதற்கு வழியே கிடையாது. அதனால் இந்த சாலை என்பது மிகவும் முக்கியம். அன்றைக்கு அண்ணன் TR பால் அவர்கள் இந்த சாலையை கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வலியுறுத்தலின் பேரிலேதான் இந்த சாலை, இந்த மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது, திட்டமிடப்பட்டது என்று நான் அறிகின்றேன். அப்படி இந்த திட்டத்தை முடிக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை இந்த மேம்பாலத்திற்கு வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு அந்த தூண்களிலே நிறைய ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது புள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆய்வா என்று மக்கள் இன்றைக்கு சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிடப்பட்ட போது அது மதுரவாயிலிருந்து திட்டமிடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 17 ஆண்டுகள் ஆகி போனது. இன்றைக்கு பூனமல்லி அருகில் இருக்கிற வெளிவட்ட சாலை வரை அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து அதிலிருந்து கிளை சாலையாக செல்லுகின்ற நெல்சன் மாணிக்கம் சாலை போக்குவரத்து நெரிசல் நெல்சன் மாணிக்கம் சாலையும் அதில் மேம்பாலம் அமைப்பதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்து தங்கள் மூலமாக வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு முதலமைச்சராக நான் கலைஞர் இருந்த பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் டெல்லியில் இருக்கிற பொழுதுதான் மன்மோகன் சிங் அவர் அழைத்து அந்த பாலம் துவக்கப்பட்டது. அதனால் 14 ஆண்டு காலம் கிடப்பிலே இருந்து கருத்தை இங்கே எடுத்து சொன்னார்கள். இந்த ஆட்சியை பொறுப்பேற்றனுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது இந்த பாலத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பிரதமரிடத்திலும் மாண்புமிகு நிதின் கட்கரிடத்திலும் நேரடியாக கடிதம் தந்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை நானே நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்ததோடு வலியுறுத்தினோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் மீண்டும் கட்டுகிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு திட்ட மதிப்பீடு என்றால் 3570 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு மும்பையை சேர்ந்த குமார் என்கிற ஒரு நிறுவனம் அதை எடுத்திருக்கிறது. இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உயர்மட்ட சாலை என்பது மொத்தம் 21 கிலோமீட்டர். அது 2 பகுதியாக அந்த பாலம் அமைகிறது. ஒன்று கீழ்ப்பகுதி, இன்னொன்று மேல் பகுதி என்று 2 அடிக்கு உள்ள மேம்பாலம். இந்த மேல் பகுதி என்பது மதுரை வாயிலிருந்து புறப்பட்டு நேரடியாக துறைமுகத்திற்கு வந்துவிடும். அதில் எந்த இடையூறு இருக்காது. கீழ்ப்பாலம் என்பது 6 இடங்களிலே இறங்கு பாலமும் 7 இடங்களிலே 7 பாலமாக இந்த டிசைன் அமைந்திருக்கிறது. பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகள் சீக்கிரம் முடிந்திடும் என்றும் முதலமைச்சர் அவர்கள்
ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம். அது ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டில் அந்த பாலம் அமைக்கிற காரணத்தினால் மாநில அரசாங்கம் என்னென்ன உதவிகளை செய்யலாம், அங்கே வேலை செய்வதற்குரிய யார்டுகள் கொடுப்பது, அவருக்கு வேண்டிய நிலையெடுப்பு எடுத்து கொடுப்பது என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களே ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இந்த பணிகள் விரைந்து நடத்த வேண்டும் என்பதற்காக துறையின் சார்பாக நானே நேரடியாக அப்பப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறேன். இப்பொழுது கூட ஒரு மாத காலத்திற்கு முன்னால் அரசு துறை நெடுஞ்சாலைத்துறை, ஆர்ஓ, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நீர்வளத்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அதிகாரிகள், இந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அழைத்து ஒரு கூட்டத்தை நான் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட போடுகிற பொழுது சில இடர்பாடுகள் எல்லாம் சொன்னார்கள். குறிப்பாக இப்ப கூவம் ஆற்றில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் அந்த பாலம் போகிறது. ஆனால் நீர்வளத்துறையிடத்தில் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அந்த துறையினுடைய செயலாளர் அழைத்து மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரிடத்திலும் சொல்லி அந்த என்ஓசியை வாங்கி இப்ப அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூவம் ஆற்றங்கரையில் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிற அவர்களுக்கு வேறொரு வாழ்வாதாரத்தை குடியிருப்பு அமர்த்த வேண்டிய அந்த பணி இருக்கிறது. விரிவாக்கம் செய்கிற பொழுது மின்கம்பங்களை அகற்றுகின்ற பணி, கட்டுமான பணித்திற்கு இடையூறாக இருக்கிற போக்குவரத்துகளை மாற்றி அமைப்பது, இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான கடற்பகுதி சொந்தமான இடத்தை அவருக்கு வேறொரு இடம் மாநில அரசாங்கத்துக்கு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தை இதற்காக பெறுவது, இப்படி பல்வேறு வகையில அந்த பணிகளை இப்பொழுது மாநில அரசாங்கம் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக நடைபெற்றனுடைய விளைவாக 20/5/2020 ஒப்பந்தம் இருக்கிறது. அவளுக்கு ஒப்பந்த காலம் என்பது 26 வரைக்கும் இருக்குது, 3 ஆண்டு காலம். ஆனால் அது முடிவதற்கு தொடர்ந்து மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு செய்து அந்த பாலத்தை விரைவாக அதை கட்டுப்படுத்துவதற்கு மாநில நெடுஞ்சாலையில் முழு ஒத்துழைப்பு. மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன், நிறைய கேள்வி நிறைய பதில் வந்துட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையிலே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பது LNT பைபாஸ் சாலையிலே வருகிற போக்குவரத்து நெரிசல். கோவையா சென்னையா? கோவை. கோவை கோவை சப்ஜெக்ட் நீங்க அது லிஸ்டர்ல வந்தது. நீங்க கவர்னர்ல மட்டும் பேசி அமருங்க. அப்புறம் கேட்க நான் வாய்ப்பு தரேன். சென்னை மட்டும் கேளுங்க. சென்னையில கேள்வி இல்ல, நன்றி சொல்லிட்டு உட்காருங்க. பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். இல்ல, விவர அறிக்கையில இருக்கிறது மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் பேச அலோவ் பண்ண முடியாது. நீங்க தயவு செய்து அதை மட்டும் கேளுங்க. இதை மட்டும் துறைமுக சாலை மட்டும். மதுரவாயல் துறைமுகம் சாலை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சாலை என்பதை நான் குறிப்பிட்டு பேசினேன். அந்த சாலை 17 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிடப்பட்ட போது மதுரவாயல், இப்போது வெளிவட்ட சாலை வரை தேவை என்று கேட்டிருந்தேன். அதற்கும் அமைச்சர் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி மிக முக்கியமான சாலையாக இருக்கிற அந்த சாலை இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது, விரைவில் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் நான் என்னுடைய வலியுறுத்தலை சொல்லி அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் குறிப்பிடைப்பால தொழிற்சாலை உற்பத்தி செய்யப்படுகிற அந்த பொருள்கள் எல்லாம் இங்கே துறைமுகத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த சாலைக்கு முக்கியத்துவம் தந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த பாலம் அமைவதற்கு அரசு அத்தனை முயற்சியும் எடுக்கும்.